அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்து அவரை ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்கன்னு ஒரு பேட்டி. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட வேண்டியவர். இன்னைக்கு நீதிமன்றத்துல நீதி அரசர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பேசுற பேச்சா இதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க, எல்லாரும் பொறுத்து கொண்டு இருக்கணும்னா இல்ல. அவங்க அவரை முதலமைச்சர் மாத்திரம் வாய்க்கு வந்து பேசல. திமுகவை சார்ந்தவர்கள் இணையதளத்துல பேஸ்புக்ல மற்ற தலைவர்களை அசிங்கமா எழுதுறாங்க. அதை இதுவரைக்கும் ஸ்டாலின் கண்டிக்கல. அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டது சரியான நடவடிக்கை. ஏனென்றால் நாகரிகமான பேச்சு இருக்கணும். எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்யும் போது கூட வரம்பு மீறி இருக்கக்கூடாது. வாய்க்கு வந்து எப்படி வேணாலும் நான் பேசுவேன் என்றால் எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? அதனால இது அவர் கைது மற்ற இத மாதிரி அசிங்கமா எழுதுறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எதிர்குரல் கொடுத்தாலும் அதை நாகரிகமாக கொடுங்கள் என்பது எனது கருத்து. இல்ல இதுல வந்து முதல்ல தூய சக்தி என்பதை அவர்கள் எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணணும். வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம்ன்றதை விட எல்லாத்த விட எனக்கு மனதிற்கு மிக வருத்தமா இருக்கிறது என்னன்னா, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், ஒரு மாசம் கூட ஆகல, எவ்வளவு மக்களோட வரி பணம் வீணானது. அதுல உடனே விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் 80,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க மக்களின் அந்த எண்ணத்தை கொஞ்சம் கூட மதிக்காம உடனே நீங்க ராஜினாமா செய்துட்டு சுயநலத்திற்காக ராஜினாமா செய்கிறீர்கள் என்றால், சுயநலத்திற்காக ராஜினாமா செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஜனநாயகத்தில் சார்ந்த மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதான் எனது கருத்து. அதாவது சுயநலத்திற்காக, அப்பட்டமான சுயநலத்திற்காக இவர்கள் எல்லாத்துக்கும் உடனே ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. அங்க ஆளுநர் ஆட்சிக்கு வர முயற்சி செஞ்சாரு, பாஜக பின்னால் வந்து இயக்கிச்சு. உங்களோட சுயநலத்திற்கு நீங்கள் முடிவு செய்து விட்டு பாஜகவையோ மற்றவர்களையோ குறை சொல்வது எவ்வளவு நியாயமா? 40 கோடி ரூபாய் வந்து நல்ல கதையா இருக்கு. பாஜகவுக்கு அப்படிப்பட்ட அவசியம் இல்லை. அப்படி பணத்தை கொடுத்து ஆட்சியை கவிழ்ப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த முயற்சியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்ல பாஜகவுக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.